உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது துப்பாக்கியால் சுட்டு 3 இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகத்தில் கேக்கை பூசிய ஆத்திரத்தில் மூவரின் உயிர் பறித்ததன் பகீர் பின்னணி என்ன? பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் உற்சாக மிகுதியில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் துப்பாக்கி சண்டையில் முடிந்தது பதைபதைக்க வைத்துள்ளது. விளையாட்டு வினையானதால் மூவரின் உடலில் தோட்டாக்கள் பாய்ந்துள்ளன. நண்பனின் பிறந்த நாள் பார்ட்டிக்கு உற்சாகமாக சென்றவர்கள் சடலமாக திரும்பியதை பார்த்து குடும்பத்தினர் குலைநடுங்கி போயுள்ளனர். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீத்து ஷைனி. இவரது பிறந்த நாளையொட்டி இரவில் நண்பர்களுக்கு பார்ட்டி வைக்க முடிவு செய்துள்ளார். இதற்காக தனது வீட்டின் அருகில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு அனைவரையும் அழைத்துள்ளனர். அவரின் அழைப்பை ஏற்று நண்பர்கள் சங்கமித்துள்ளனர். நண்பர்களின் உற்சாகத்தால் பிறந்தநாள் பார்ட்டி நள்ளிரவு கடந்தும் நீடித்துள்ளது. முடிவில் பர்த்டே பேபி முன்னிலையில் கேக் வெட்டப்பட்டுள்ளது. கேக் கட் பண்ணி சில துண்டுகளாக வெட்டி சாப்பிட்டதும் நண்பர் ஒருவர் அதில் உள்ள கிரீமை எடுத்து ஜீத்து ஷைனி முகத்தில் பூசியுள்ளார். அதை பார்த்ததும் மற்ற 2 நண்பர்கள் கேக்கை எடுத்து ஜீத்து ஷைனி முகம் தெரியாத அளவிற்கு அப்பியுள்ளனர். இதனால் கோபம் அடைந்த பர்த்டே பேபி ஆங்கிரி பேர்டாக மாறியுள்ளார். தொடர்ந்து வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியுள்ளது. அப்போது பார்ட்டிக்கு அழைத்து தங்களையே தாக்குவீர்களா என்று 3 நண்பர்களும் கொந்தளித்துள்ளனர். உடனே அங்கிருந்து சிலர் வெளியேறியுள்ளனர். அடுத்த கணமே வெளியே சென்றவர்கள் 5-6 துப்பாக்கியுடன் உள்ளே புகுந்துள்ளனர். வந்த வேகத்தில் கேக்கை எடுத்து ஜீத்து ஷைனி முகத்தில் பூசிய 3 நண்பர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் குண்டடிப்பட்ட அமர்தீப், மணீஷ் மற்றும் ஆகாஷ் ஆகிய 3 பேரும் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய ஜீத்து ஷைனி உள்ளிட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மூவரும் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மூவரின் உடல்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அத்துடன் அங்கிருந்த 6 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து தடயங்களையும் சேகரித்தனர். இந்த சம்பவத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய ஜீத்து ஷைனி முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து தலைமறைவான மற்ற நண்பர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது பர்த்டே பேபி முகத்தில் கேக்கை பூசிய சிறு தகராறில் நண்பர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.